இந்த வாரத்துக்குரிய கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், அதனுடைய ஸ்தோத்திரம் நன்கு தெரிந்த ஒரு பகுதி, 10வது 11வது வசனம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். போதும், வாசிக்கலாம். இங்கே இந்த பகுதி நம்ம அதிகமாய் நம்ம படித்த கேட்ட தியானித்த வார்த்தையாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிற சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தரால் நான் ஆசிக்கிறேன். இங்கே ஆண்டவர் ஒரு ஓய்வு நாளில் ஒரு ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். ஆலயத்தில் போய் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் பார்க்கிறாரு, அங்கே ஒரு ஸ்திரீ. கவனிக்கணும், அங்கே ஒரு ஸ்திரீ. அப்போ அவர்களை கர்த்தர் பார்க்கிறார். இயேசு அவளை பார்த்து, ஆமீன், அவருடைய பிரச்சனை என்னவா இருக்கிறது என்பதை ஆமீன் கேட்கல, ஆனா கூனியா இருக்கிறார் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். இப்போ அதுக்கு அடுத்த காரியத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுல சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இங்க ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரச்சனையுள்ள, அதாவது 18 வருஷத்தின் ஒரு பலவீனம் இருக்கிற ஒரு ஸ்திரீ. அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் போற வழியில தேடி போல, ஆமென், பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல அவர் வஸ்திரத்தை தொடும்படி போல, அல்லது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவர் போற பாதையில நின்று கூப்பிடல. இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஆலயத்தில் இருக்கிறாங்க. 18 வருஷம் பிரச்சனை, பலவீனப்படுத்துகிற ஒரு பிரச்சனை. ஆனா அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஆலயத்தில் இருக்கிறாங்க. பிரச்சனை உள்ள ஒரு ஸ்திரீ, சொல்லுங்க, பிரச்சனை உள்ள ஒரு ஸ்திரீ எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஆலயத்துக்குள்ள. எனக்கு நிறைய பேர் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஆலயத்துக்கு வருவது இல்லை. இன்னைக்கு ஒரு ஜுரம் வந்துச்சு அப்படின்னா ஆலயத்துக்கு வருவதில்லை. என்னங்க சர்ச்சுக்கு வரல? இல்லைங்க, உடம்பு ஒரு மாதிரியா இருக்குது, அதனால சபைக்கு வரல. அப்போ இங்க 18 வருஷத்தின் பலவீனப்பட்டிருக்கிற ஒரு ஸ்திரீ ஆலயத்தில் இருக்கிறா. இதை நல்லா கவனிக்கணும், உணர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன பலவீனம் இருந்தாலும், என்ன வியாதி இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்தை ஒரு நாளும் விடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஆலயத்தை என்னவா இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஸ்தோத்திரம் நெல்ல, ஆமீன், வேற வேலை இல்லை, வேற சூழ்நிலை இல்லை, வேற ப்ரோக்ராம் இல்லை, அதனால ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணம், இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறேங்க, அதனால சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன். இங்க சொல்லுது அந்த வார்த்தை, அப்பொழுது அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால். அதுக்கு அடுத்த வார்த்தை 12வது வசனம், இயேசு அவளை கண்டு. கவனிக்கணும், யாரை ஆண்டவர் பார்க்கிறாரு? சபை நடக்கும்போது ஊர்ல, சபை நடக்கும்போது வீட்டுல, சபை நடக்கும்போது ஃபங்க்ஷனுக்கு போற உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்பது கிடையாது. அதற்கு மாறாய் ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற, அது பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் பரவாயில்ல, நான் விடுதலை பெற்றிருக்கிறேன் பரவாயில்ல, ஆனா ஆலயத்தில் இருக்கணும். கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்ன சூழ்நிலை ஆனாலும் சபைக்குள்ளதான் இருக்கணும். கவனிங்க, எங்க இருக்கணும்? சபைக்குள்ளதான் வரணும். ஆண்டவர் சபையில உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அவளை கண்டு, சபையில உட்கார்றவங்களை தான் ஆண்டவர் ஸ்பெஷலா பார்க்கிறார். எத்தனை வருஷம் அது ஆண்டவருடைய பார்வையில் அது பொருட்டு அல்ல. அது 18 வருஷமோ 40 வருஷமோ 50 வருஷமோ பிறந்த முதற்கொண்டோ பரவாயில்ல.
ஆண்டவர் பார்க்கணும், உங்க வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கணும், உங்க சூழ்நிலை ஆண்டவர் பார்க்கணும் அப்படின்னா பிரச்சனை இருக்கிறதுனால வீட்டில் இருக்குன்னு ஆண்டவர் உங்களை பார்க்க மாட்டார். இப்போ நிறைய நம்ம ஜெப குறிப்பு கொடுக்குறோம். என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, கணவருக்காக மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அவங்க எங்க இருக்கிறாங்க? அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஒரு 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 பிரச்சனை உள்ள மனுஷி அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா அவங்க ஆண்டோடைய சமூகத்தை தேடி வந்தா நாம ஜெபிக்கும் போது அவங்களுக்கு விடுதலை உண்டாகும். இங்க நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும் போது, இங்க பாரத்தோடு ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அவங்க ஊர்ல உட்கார்ந்துட்டு வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது ஆண்டோடைய சமூகத்தையும் ஆண்டவரையும் அவங்க அசட்டை பண்றாங்கன்னு அர்த்தம். கவனிக்கணும். இங்க பிரச்சனை 18 வருஷத்தின் பலவீனம். ஆண்டவர் பார்ப்பதற்கு பலவீனம் இருந்துச்சுங்க, வந்தேன் அதனால காணிக்க போட்டுட்டு போயிட்டேன். எனக்கு பலவீனம் இருந்துச்சு அதனால வந்த 2 பாட்டு பாடிட்டு போயிட்டேன். எனக்கு பலவீனம் இருந்துச்சு ஆராதனை வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் போயிட்டேன். சரி, பலவீனம் இருந்துச்சு, ஃபங்க்ஷன் இருந்துச்சு, ப்ரோக்ராம் இருந்துச்சு, மெசேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து வந்துட்டேன் அப்படின்றோம். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நமக்கு ஆசீர்வாதத்தை விடுதலை கொடுக்காது. ஆரம்பத்தின் ஜெபத்தின் முதல் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்ற வரைக்கும் சபையில உட்காருவதற்கு கற்றுக்கொள்ளுங்க. அதனால எத்தனை ஆயிரம் நமக்கு லாபம் வந்தாலும் சரி, நம்ம 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 தொலைபேசியில நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா, சுவிட்ச் ஆஃப் பண்ணு. ஆண்டோடைய சமூகத்தை விட வேற எது ஒன்றும் நமக்கு முக்கியம் வாய்ந்ததாய் என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. அப்ப பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ, பலவீனம் சாத்தானால கட்டப்பட்டிருக்கிறா, பிசாசினால கட்டப்பட்டிருக்கிறா. இயேசு அவளை கண்டு அடுத்த வார்த்தை சொல்லுது, தம்மிடத்தில் அழைக்கிறார். யார? ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீ, அப்படி சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ. இப்போ அவங்களுடைய சூழ்நிலை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப அவங்க பாட்டு பாடும்போது அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? பாட்டு பாடியிருப்பாங்க. ஆராதனை செய்யும் போது ஆராதனை செஞ்சிருப்பாங்க. வார்த்தை கேட்கும் போது எழுந்து போகாம ஒரே இடத்துல, நான் சொல்றேன் அவங்க உட்கார்ந்த இடம் எங்க உட்கார்ந்து இருப்பாங்க அப்படின்னா ஏதோ ஒரு மூலையில என்ன பண்ணிருக்கணும் சொல்ல, ஒரு கற்பனையா சொல்றேன், பைபிள சொல்ல. அவளுக்கு கூனி நிமிர முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் எங்க அப்படின்னா ஏதோ ஒரு 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 மூலையில உட்கார்ந்துட்டு இருந்திருக்கணும். அண்ணால போல ஸ்தோத்திரம் அவருடைய சக்களத்தி ஆலயத்துக்கு போறதோறும் வருஷந்தோறும் அவளை துக்கப்படுத்தினாலும், ஆனா அண்ணால் ஆலயத்தை மாத்திரம் என்ன பண்ணவே இல்லை. சொல்லுங்க, ஆலயத்தை மாத்திரம் சொல்லுமா, ஆலயத்தை மாத்திரம் விடவே இல்லை. வீட்டுக்காரர் சண்டை போட்டுட்டாரு, அதனால சர்ச்சைக்கு போல. எதிர் வீட்டில் பிரச்சனை, அதனால சர்ச்சைக்கு போல. என் பிள்ளைங்க கிளம்பல, லேட்டாக கிளம்பிட்டாங்க, அதனால நானும் கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு, சரி அடுத்த வாரம் போகலாம். இன்னைக்கு கத்திர பிள்ளைகள் நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. பலவீனமா, வியாதியா, பிரச்சனையா, கண்ணீரா, கவலையா, தேவையுள்ளவளா இருக்கிறியா, ஆலயத்துக்கு வா. புரியுதுங்களா? ஆலயத்துக்கு வராம, ஆலயத்தை முக்கியப்படுத்தாம, அவருடைய சமூகத்தை கனப்படுத்தாம அசட்டை பண்ணுகிற யாரா இருந்தாலும் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அவர்களுக்கு விடுதலை கொண்டு வரவே வராது. புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம கேவலமா நினைச்சாலும், நம்மளை அசட்டை பண்ணினாலும், நம்முடைய குறைய எண்ணி நம்மை துக்கப்படுத்தினாலும் ஆண்டவரை தேடுகிற உணர்வு நிறைய பிள்ளைகளுக்கு கிடையவே கிடையாது. புரியுது நான் சொல்றது? தாவீது அதுதான் ஆராதனை சொன்னது போல 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், எல்லா சத்துருக்களும் சேர்ந்து சொல்றாங்க, தேவன் இடத்தில் இவனுக்கு என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை என்று அநேகர் சொல்றாங்க கூட்டமா கூடி. ஆனா தாவீது ஒருவேளை இருக்குமோ நினைக்கல, அவிசுவாசத்தோடு. ஒருவேளை ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையோ அப்படி நினைக்கல, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ நினைக்கவே இல்லை. ஆனாலும் அவர் என் கேடகமோ, என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவர். எங்க ஆலயத்தில் உட்கார்ந்து நம்மால் அந்த வார்த்தையை சொல்ல முடியுமானா? இன்னைக்கு நல்லா கவனிக்கும். எந்த ஒரு மனுஷி தேவனுடைய சமூகத்தை
அசட்ட பண்ணாம ஆலயத்துல உட்கார்றாங்களோ, ஆமா 2.5 மணி நேரம் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். இந்த 2.5 மணி நேரம் உள்ள வந்துட்டோம். உள்ள வந்து என்ன செய்யணுமோ அதை சரியா செய்யணும். எப்போ பலவீனத்தோடு இருந்தாலும் சரி. நான் அதுதான் சொல்லுவேன், உங்களால் உட்கார முடியலையா, ஒரு ஓரமாக படுத்துக்க, பிரச்சனையே கிடையாது. உங்க பலவீனம் உட்காரத்துக்கு சரீரம் ஒத்துழைக்கல, பரவாயில்ல, வந்து படு. கர்த்தர் பார்க்கிறாரு. என் மக அவங்களால நடந்து வர முடியல அப்படின்னாலும் நடந்து வந்து என் சமூகத்தில் உட்காராங்க. ஆண்டவர் பார்ப்பாரா இல்லையா? என் மக ஆமை ஸ்தோத்திரம், உட்கார முடியல, பரவாயில்ல, கொஞ்ச நேரம் சாய்ஞ்சி படுத்துட்டு கூட பரவாயில்ல. ஆண்டவர் பார்ப்பாரா, பார்க்க மாட்டாரா? நீங்க நிறைய பேருடைய விடுதலை இல்லாம போவதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சபையில வந்து இடுப்பு வலின்னு செவுத்த பிச்சு உட்காரோம். நிறைய பேருடைய பலவீனம் மாறாம இருப்பதற்கு எங்க சுவர் இருக்குது, எங்க மூளை இருக்குது அப்படின்னு தேடி 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 அதே இடத்துல நீ உட்கார்ந்துட்டே இருக்கிற அப்படின்னா நீ விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு வரல, சும்மா உட்கார்ந்துட்டு போறதுக்கு வந்திருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? உன் இடுப்பு வலி உட்கார முடியல, வயிற்று வலி உட்கார முடியல, செவுத்துல சாயாம விசுவாசத்தோடு ஆராதனை பண்ணு, ஆண்டவர் எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி. நமக்கு விசுவாசம் இல்லாதனால செவுத்தை பிடிச்சிட்டு உட்கார்றோம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஸ்திரீ 18 வருஷத்தின் பலவீனம். என்ன பிரச்சனை? கற்பனை பண்ணி பாருங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க? என்ன பிரச்சனை அந்த ஸ்திரீக்கு? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? நிமிர்ந்து பார்க்க முடியல. நிமிர்ந்து பார்க்க அத ஒருத்தர் நான் ஜீப் ஓட்டும் போது சொன்னாங்க, அவங்க என் பொண்ணு குனிஞ்ச தலையே நிமிர மாட்டா அப்படின்னா. நான் சொன்ன அப்ப கூனியா இருப்பாங்கன்னு. இல்ல அப்படி சொல்ல, நிமிர்ந்த தலையே. இப்ப அவங்க சூழ்நிலை என்னவா இருக்குது? நிமிர்ந்து என்ன பண்ண முடியல அவங்களால. கற்பனை புரியுதுங்களா? நிமிர்ந்து அப்ப அவங்க என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும்? குனிஞ்சிட்டுதே இருக்கணும். அப்போ கழுத்து வலிக்குமா வலிக்காதா? கழுத்து வலிக்குமா வலிக்காதா? ஆனா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, அவள் கூனியா இருந்தால் எவ்வளவும் நிமிரக்கூடாத குனி. சொல்லுங்க, எவ்வளவு அப்படின்னா கொஞ்சம் கூட. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, நீ சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிற, உன் பலவீனத்தை பொருட்படுத்தாம வீட்டில் உட்கார்ந்துட்டு இல்ல, நீ மூலையில உட்கார்ந்தாலும் எப்படியாக ஆலயத்தில் போய் உட்கார்ந்து வந்திருக்கிறியே. ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்தை நின்று விடுதலையாக்கப்படுகிறாய். இன்னைக்கு உண்மையாவே இந்த ஆலயத்துக்கு வருவதா இருக்கட்டும், வந்து உட்கார்றதா இருக்கிற அந்த அப்படியே யோசித்து பாருங்க. ஆலயத்துல வர நேரமா இருக்கட்டும், வந்து உட்கார்ந்துட்டு முடிகிற வரைக்கும் நம்முடைய செயல்பாடுகள் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நீ பாடும்போது வாயை திறந்து பாடுறோமா, கையை தட்டி பாடுறோமா, ஆராதனை செய்யறோமா, முழங்கால் படிடுறோமா, ஜெபிக்கிறோமா, அப்படி வார்த்தை கேட்கிறோமா, கனப்படுத்துறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆலயத்தில் வந்து உட்கார்ற உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்கிறாருங்க. நீ எந்த அளவுக்கு ஆண்டவரை கனப்படுத்தி முக்கியப்படுத்தி, வேற ஒன்றும் எனக்கு பொருட்டில்லை, முக்கியம் இல்லைன்னு சொல்லி எந்த ஒரு மனுஷன் வந்து ஆலயத்தில் உட்காராங்களோ, ஆண்டவர் அவர்களை பார்க்கிறார். ஆண்டவர் அவர்களை பார்க்கிறார். கண்ணீர் பரவாயில்ல, கவலை பரவாயில்ல, பிரச்சனை பரவாயில்ல, அடுத்த வேளை சாப்பாட்டு கூட இல்லை பரவாயில்ல. எப்படி சாரிபாத் விதவை ஆண்டவர் பார்த்தாரோ அதே போலதான் நம்மையும் பார்க்கிறார், நம்முடைய சூழ்நிலையும் பார்க்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. இன்னைக்கு சபைக்கு உன்னால வர முடியலையா? உனக்கு ஒரு பலவீனம் இருக்குது. சபைக்கு நான் எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், என்னால வர முடியலன்னு சொல்றாங்க. அப்ப அவர்களுக்கு ஒரு ஆவி பிடிச்சிருக்குது, உன்னை சபைக்கு வரக்கூடாதபடி. எத்தனோ வருஷமாவது ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் ஆகிலும் ஒரு வாரம் ஆகிலும் நேரத்தோடு போய் உட்காரணும்னு சொல்லி நினைக்கிறோம், நம்மால வர முடியல. ஒரு ஆவி நம்ம பலவீனப்படுத்தி இருக்குது. அப்போ அந்த ஆவியை விடுதலையாக்கப்படுவதற்கு ஆலயத்துல வந்து உட்காரணும். இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு படிக்காதவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது தெரியுமா தெரியாதா? படிப்பு அறிவு இல்லைங்க.
எனக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றது தெரியவே தெரியாதுன்னு யாராலும் சொல்ல முடியுமா? படித்தவங்களை விட படிக்காதவங்க நாளை எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது திங்கக்கிழமை, இது செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. அப்ப நாளை பரிசுத்த ஓய்வு நாள் ஒருவேளை சனிக்கிழமை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, தீர்மானம் பண்றோம் அப்படின்னா, அதை ஊர் பயணம் போறதுக்கு நீ பிளான் பண்ணிருக்கிற அப்படின்னா, உன்னை ஒரு ஆவி பலவீனப்படுத்தி இருக்குது. சபைக்கு இஷ்டத்துக்கு போலான்னு சொல்லி சபையை விட்டுட்டு திருவிருந்து கூட வர முடியாம நம்மை பலவீனப்படுத்திருக்கிற ஆவி திருவிருந்து கூட முக்கியப்படுத்த முடியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க? கொஞ்சம் திராட்சை ரசம் கொடுப்பாங்க, கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, அப்பம் கொடுப்பாங்க. இதுவும் எல்லா நாளும் போல தானே, இதுவும் எல்லா வாரத்தை போல தானே. அப்படி சரீரமாகி அப்பத்தையும் அவர் ரத்தமாகிய திராட்சை ரசத்தையும் பருகிற அந்த பாக்கியம் இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இல்லாத உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஆலயத்தை முக்கியப்படுத்தாம 2 வாரம் லீவு போட்டு பாரு வேலைக்கு, 2 வாரம் ஆமே ஸ்தோத்திரம் முக்கியமானது இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம். அது என்ன வேணா ஃபங்க்ஷன் கூட வச்சுங்க, போகாம 2 வாரம் விட்டு பாருங்க பார்க்கலாம். இன்னைக்கு உலகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு கொடுப்பது கிடையாது. 99% கவனிங்க, 99% நீங்க ஊருக்கு போயிருந்தாலும் இந்த ரட்சிக்கப்பட்ட சபையில தான் நீ வந்து என்ன பண்ணணும், உட்காரணும். 99% இன்னைக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாதுங்க. சபையில வந்து உட்காரத்துக்கு நான் ஊருக்கு போயிட்டேன் அங்கேயே இருந்தேன்னு சொல்லாத, சாக்கு போக்கு சொல்லாத. ரட்சிக்கப்பட்ட சபை எதுவோ அந்த சபையில தான் உன் முழங்கால் படியிடணும், அங்கதான் வந்து உட்காரணும். அதுதான் நமக்கு, அங்கதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய எண்ணங்கள் இன்னைக்கு மாறட்டும். நம்முடைய பலவீனங்கள் என்ன பலவீனம்? வியாதி நான் சொல்லல, வியாதி ஒரு பக்கம் இருக்கட்டும், வியாதி ஒரு பக்கம் இருக்கட்டும். எத்தனை பேர் இந்த கடந்த வாரத்தை விட இந்த வாரம் அதிகமான பைபிள் படிச்சிருக்கிறீங்க? கடந்த வாரத்தை விட இந்த வாரம் நல்ல ஜோமன் இருக்குறங்க. கடந்த வாரத்தை விட அதிகமா ஆண்டவரை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிற சொல்ல முடியுமா? இன்னைக்கு நிறைய பேரு இன்னைக்கு எழும்ப முடியாம இன்னைக்கு பலவீனப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாட்டு பாடுறோம், நாளைக்கு ஆராதனை செய்யணும், நாளைக்கு ஆமீன் இன்னைக்கு ஆராதனை செய்யறோம், இன்னொரு நாள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பலவீனப்படுத்திருக்கிற ஆவி இன்னைக்கு நம்மிடத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு இன்னைக்கு ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமே ஸ்தோத்திரம். 13வது வசனம் வாசிங்க, 12 வாசிங்க. இயேசுவை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, நிமிர்ந்து நடக்க பண்றேன். உன் வாழ்க்கையில எவைகள் எல்லாம் நீ கூனிய போல் இருக்கிறியோ, எவைகள் எல்லாம் நீ நிமிர முடியாத சில ஆசீர்வாதத்தோடு இருக்கிறியோ, எவைகளெல்லாம் உன் தலை நிமிர்ந்து வாழ முடியாதபடி அவமானத்தோடு இருக்கிறியோ, அந்த மனுஷி ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ நிமிர்ந்து நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். எப்போ? ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது. அதுதான் 16வது வசனத்தை வாசிங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். 16வது அதுல ஸ்தோத்திரம் வார்த்தை சொல்லுது, சாத்தான் கட்டி வச்சிருக்கிற கட்டு. கவனிங்க, சாத்தான் கட்டி வச்சிருக்கிற கட்டு. உன்னால வீடு கட்ட முடியல, உன்னால ஸ்தோத்திரம் எந்த ஒரு வேலைக்கும் ஆசீர்வாதமா இருக்க முடியல, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியல, உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, உன் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை அப்படின்னா சாத்தான் உங்களை கட்டி வச்சிருக்கிறான். அப்ப இந்த கட்டு மாறுவதற்கு வீட்டில் ஜெபம் பண்றது முக்கியம், பைபிள் படிக்கிறது முக்கியம், ஆராதிக்கிறது முக்கியம், எல்லாம் முக்கியம். அதோடு கூட ஆலயத்தை முக்கியப்படுத்துவதும் நமக்கு அவசியம்.
இது ஆலயத்தையும் சொல்லுங்க, ஆலயத்தை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆலயத்துக்கு என்ன பண்ணணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் நான் சொல்றேன். ஆலயத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம எங்கேயும் விழுந்து எழுந்து வந்ததா இல்லை, சரித்திரம் கிடையாது. லேட் ஆயிடுச்சு அதனால வேகமா வந்தோம், அதனால கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு யாராய்க்கும் சொல்ல முடியுமா? அப்படின்னா சொல்ல வாய்ப்பே கிடையாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஆலயத்தை வருவதை அதை உண்மையாவே அதை கவனமா இன்னைக்கு பார்க்கணும். ஆலயத்துக்கு வருவது என்ன பண்ணணும்? கவனமா. அதுதான் 26ஆம் சங்கீதம் 8வது வசனம் வாசிக்க. 26ஆம் சங்கீதம் 8வது வசனம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன். வாஞ்சிக்கிறேன்னா என்னது சொல்லுங்க? வாஞ்சிக்கிறேன்னா எதிர்பார்க்கிறேன், ஆவலா. ஆலயத்தையும் வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிற. எப்போ ஆலயம், எப்போ ஆலயத்துக்குள்ள போவோம், எப்போ ஆராதிப்போம், எப்போ ஆண்டவர் நம்மை பார்ப்பார், எப்போ மகிமைப்படுத்த முடியும்? வாஞ்சிக்கிறேன். தாவீது சொல்றார். நீங்க அந்த வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்குது? உண்மையாவே சொல்றேன், இந்த வாரம் சொல்றேன், கடினப்பட்டு ஒரு வாரமும் சர்ச்சைக்கு வராது. புரியுதா? கடினத்தோடு சபைக்கு போகணுமா அப்படின்னு நினைச்சு வராத. அந்த வாரம் வந்தாலும் நமக்கு ஆசீர்வாதம் இருக்காது. ஆண்டவர் நம்மோடு கூட பேசவே மாட்டார். ஆலயத்துக்கு வருவது நமக்கு என்னவா இருக்கணும்னா ஆசையா இருக்கணும். சொல்லுங்க, என்னவா இருக்கணும்? துணி துவைப்பது ஆசை இல்லை, ஊருக்கு போறது ஆசை இல்லை. ஆமே நல்ல மாலுக்கு, ஆமே நல்ல சரவணா ஸ்டோரு, எந்த ஸ்டோரு, இந்த ஸ்டோரு, அது நமக்கு ஆசை இல்லை. அதை வாங்குவதற்கு கிருபை கொடுக்கிற, ஆசீர்வதிக்கிற அவருடைய ஸ்தலமாகி ஆலயத்தை வாஞ்சிக்கணும். இங்க கோட்டை விட்டுட்டு அப்படின்னா வாழ்க்கையிலும் கோட்டை விட்டுருவோம். இங்க சரியில்லை அப்படின்னா நம்ம குடும்பமும் சரிபட முடியாது. இங்க சீர்படுவதற்கு தான் ஆலயத்துக்கு வரும். ஏன் ஆலயத்துக்கு வரும்? கற்றுக்கொள்வதற்கு ஆலயத்துக்கு வரும். ஆண்டவரை குறிச்சு, ஆண்டோடைய சமூகத்தை குறிச்சு, ஆண்டோடைய காரியங்களை குறிச்சு, கட்டளை குறிச்சு, பிரமாணங்களை குறிச்சு, கற்பனைகளை குறிச்சு நம்ம கற்றுக்கொள்ளவே வரும். அப்ப ஆலயம் படிக்கிற இடம். அப்ப இந்த ஆலயத்தை நீ சரியா படிக்கல அப்படின்னா நம்ம ஃபெயிலா போயிடுவோம். அப்ப இந்த தாவீது சொல்றாரு, வாஞ்சிக்கிற. 65 4வது வசனத்தை கூட வாசிங்க. 65ஆம் சங்கீதம் 4வது வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீ தெரிந்து கொண்ட. நல்ல கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏன் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாராம்? அவருடைய பிரகாரங்களில் வாசமா இருப்பதற்கு தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்றார். ஆனா நாம எதை தெரிந்து கொள்றோம்? ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போற நாள், ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குற நாள், ஞாயிற்றுக்கிழமை நல்ல கறியும் மீனும் வாங்கி நல்ல சாப்பிட்டு திருப்தியாய் ரெஸ்ட் எடுக்கிற நாள் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் எதுக்கு தெரிந்து கொண்டாராம்? அவருடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இந்த ஆலயத்தின் நன்மையினால அதை தாங்க நமக்கு திருப்தி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்ப திருப்தி வருதா? ஆலயத்துக்குள்ள வந்தாதான். உடைய பரிசுத்த ஆலயமாகிய உங்களது வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆகும். இப்ப இந்த திருப்தி நிறைய பேருக்கு இல்லை, கிடைப்பது கிடையாது. காரணம், வரோம், உட்காரோம், காணிக்க போடுறோம், ஏதோ ஒரு 10 ஒண்ணா உட்கார்ந்துட்டு எழுது, இது இல்லை. ஆலயம் என்பது ஆண்டவர் நம்மை பார்க்கிற இடம். எப்படி 18 வருஷமாய் பலவீனப்படுத்தப்பட்ட அந்த ஸ்திரீ ஆண்டவர் கண்டு தம்மிடத்தில் அழைத்து அவருடைய கரத்தை மேல வச்சு விடுதலையாக்கினாரோ, அதே போல எந்த பலவீனமாய் இருந்தாலும் விடுதலையாக்கப்படுகிற இடம் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறோம். அந்த வார்த்தை சொல்லுது, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தி அடைகிற ஆலயத்தில் வந்து தூங்குறோம். எனக்கு நிறைய பேர் நினைக்கிறோம் ரெஸ்ட் எடுக்கிற இடம் ஆலயம். ஆலயம் சில பேருக்கு இப்படி தூக்கம் வரும். எப்படி அப்படின்னா கதை சொன்னாதான் தூக்கம் வரும்.
பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பேருக்கு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கேள்விப்பட்டுக்கிறப்பா. கதை சொன்னாதான் இப்போ 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 சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா கதை சொல்லுவாங்க. அப்போ கதை சொல்லும் போது, கதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே கண் அப்படியே வெளிச்சுன்னு போடும். கதை சொன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆலயம் கதை சொல்ற இடமா மாறிச்சு, தூங்குற இடமா மாறிச்சு. குழந்தைங்க எப்படி கதை சொன்னா தூங்குமோ அது போல தூங்குற இடமா நினைச்சிட்டோம். இது என்ன இடம் அப்படின்னா திருப்தி அடைகிற இடம். இது என்ன இடம்? ஆண்டவர் நம்மை பார்க்கிற இடம். இது என்ன இடம்? ஆண்டவர் தம்மிடத்தில் அழைத்து விடுதலை கொடுக்கிற இடம். இந்த இடத்துல வந்து அவன் சவுத்து ஓர இடம் கச்சாதான் நான் உட்காருவேன். அதுக்கு சண்டை. சபைகளில செவுறு விடுறதுக்கு சண்டை. நான் தான் முன்னாடி வந்த, அதனால இந்த செவுறு எனக்கு தான். அடுத்த வாரம் அங்க 2 பேரும் பாத்தீங்க அப்படின்னா அந்த 2 பேரும் பேசாது. ஏன்? போன வாரம் நீ அந்த செவுத்து வர எனக்கு இடம் விட்டியா அப்படின்னு. இது என்ன இடம்? திருப்தி பெறுகிற இடம், திருப்தி அடைகிற இடம். இந்த திருப்தி வராதனால தான் அந்த செவுத்து வரதை பிடிச்சுக்கிறோம். அந்த செவுறு உட்கார்ந்தாதான், இந்த ஆலயத்துக்குள்ள வந்தாதான் காலை நீட்டுறதுக்கு தோணுது. இந்த ஆலயத்துக்குள்ள வந்தாதான் பேன் பார்க்க தோணுது. இந்த ஆலயத்துக்குள்ள வந்தாதான் குழந்தைகளோடு கூட விளையாட தோணுது. அது என்ன காரணம்? உங்களை கட்டி வச்சிருக்கிறான் பிசாசு. ஆலயத்துக்குள்ள காலை நீட்டுறோம் என்கிற பயம் கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. மாமியார் வீட்டில் வந்து காலை நீட்டிங்கிற உட்காந்து சர்ச்சில் இன்னைக்கு நிறைய சபையில் நான் உங்களுக்கு கண்டிப்பாகவே சொல்றேன், ஆலயத்துக்கு வருகிற ட்ரெஸ்ஸும் கவனிக்கணும். ஒரு நாளும் நைட்டியோடு கூட வந்து என்ன பண்ணக்கூடாது சபையில். சொல்லுமா நைட்டியோடு கூட. அதை விட நமக்கு என்ன அவசரம்? ட்ரெயினை விட்டுட்டு ட்ரெயினில் ஏறி வந்த மாதிரி இருக்கு. நம்ம ஒரு நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா ட்ரெயினை விட்டுருவோம். அதனால நம்ம வர ட்ரெஸ்ஸு கூட லோயர் போட்டுன்னு விட்டு சர்ச்சைக்கு வரக்கூடாது. இந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. பனின்னு போட்டுன்னு வரும்ல, ஒழுக்கம். ஆலயத்தில் ஒழுக்கம் மிக மிக அவசியம். இது நம்மை திருப்திப்படுத்துகிற இடத்துல நம்ம அப்பாவை திருப்தி பெற வேண்டிய நாம அப்பாவை இன்னைக்கு கோபப்படுத்திட்டு இருக்கிறோம். எரிச்சல் உண்டாகுது. இங்க வந்து நீங்க பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் தூங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இங்க பிரசங்கம் பண்ணும்போது ஆராதிக்கும் போது தூங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? சொல்லுப்பா, எப்படி இருக்கும்? சொல்லு, மறுவசமா சொல்லுங்க. இங்க பிரசங்கம் பண்ணும்போது தூங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? மனசில் பட்டதே சொல்லுப்பா, சொல்லுங்க. ஒரு தூங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? வயிறு எரியும். முக்கியப்படுத்த வேண்டிய இடத்துல, அப்பாவை கனப்படுத்த வேண்டிய இடத்துல, பயத்தோடு பக்தியோடு உட்கார வேண்டிய இடத்துல இன்னைக்கு பயமற்று பக்தியற்று உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஜனம் எப்படி விடுதலை பெறும்? இவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்படுவாங்க? துக்கத்தோடு வரும், கவலையோடு வரும், இன்னும் டபுளா வரும். ஆலயத்தை விட்டு போகும். ஏன்? செவுத்து சண்டை போட்டுன்னு காலை நீட்டத்து பட்டுச்சுன்னு சண்டை போட்டுன்னு இன்னும் துக்கத்தோடு ஆலயத்தை விட்டு போறோம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளுங்க. தம்மிடத்தில் அழைத்து அவள் மேல் கையை வைத்து உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லுகிற வார்த்தையை பெற வேண்டிய இடங்களில நம்ம என்ன பண்றோம்? அந்த வார்த்தை சொல்லுது திருப்தி இல்லைங்க. ஆலயத்துக்கு வந்தோம். சொல்லுங்க, ஆலயத்துக்கு வந்தோம், திருப்தி இல்லை. காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம எங்க ஆண்டவரை முக்கியப்படுத்தணும், பயப்படணும். வேதம் அதுதான் 128ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. ஆலயத்தில் கர்த்தர் மேல் வச்சிருக்கிற பயம், கர்த்தருக்குரிய பயம் நீ அற்று போயிருக்கிற அப்படின்னா பிசாசு உங்களையும் கட்டி வச்சிருக்கிறான். சொல்லுங்க, என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? அப்போ உணர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஆலயத்துக்கு வருவதும் ஆலயத்துக்குள்ள வந்தோம் நம்ம செய்கிற செயல்பாடுகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துதா, ஆண்டவரை கோபப்படுத்துதா? இப்போ பலவீனத்தோடு 18 வருஷத்தின் பலவீனம் இந்த ஸ்திரீ மூலையில உட்கார்ந்துருப்பான். நான் சொல்றேன், கற்பனையா சொல்றேன், மூலையில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப மூலையா உட்கார்ந்து ஆண்டவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவ தூங்கிட்டு இருந்தா, தூங்கி கொண்டு இருக்கிறவளை என்ன இடத்துல அழைத்து வரங்கன்னா சொல்லி இருக்கணும். தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்காது. சொல்லுங்க, தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்லுமா, தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு. இன்னைக்கு சபையில உண்மையாவே சொல்றேன்,
ஒருவேளை சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும், உட்காந்துட்டு இருக்கிறது, தரையில் முழங்கல் படிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, ஒருவேளை இடுப்பு வலிக்கலாம். பின்னாடி சேர் இருக்குது, சேரில் கூட என்ன பண்ணுங்க, உண்மையாகவே சொல்கிறேன், சேரில் கூட உட்காருங்க, தப்பே கிடையாது. இப்போது நகமேமா வராங்க, அவங்க வயசானவங்க, அவங்களால உட்கார முடியாது என்பதுக்காக என்ன பண்ணுறோம், சேர் போடுறோம். அப்போ உங்களுக்கும் சொல்கிறேன், 2.5 மணி நேரம் என்னால் உட்கார முடியலைங்க அப்படின்னா தயவு செய்து சேரில் கூட உட்காருங்க. அதுக்காக ஒரு நாளும் காலை நீட்டி பக்கத்தில் இருக்கணும் எட்டி ஓடிச்சிட்டு. இது ஆலயம். அண்ணாளுக்கு எங்கே விடுதலை வந்துச்சு? இந்த 18 வருஷத்தினுடைய ஸ்திரிக்கு எங்கே விடுதலை வந்துச்சு? பெதஸ்தா குளம் எனப்படுகிற ஒரு இடத்துல ஒரு மனுஷன் 38 வருஷமாய் உட்காந்துட்டு இருக்கிறார். எத்தனை வருஷம்? ஆயுசு நாட்கள், பாதி ஆயுசு நாட்கள் என்ன பண்ணியாச்சு? ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம் சொல்லுங்க? பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அப்போ 35 வருஷத்தை கடந்துட்டார், பாதி ஆயுஷை கடந்துட்டார். ஆனா எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த குளத்தின் அருகே என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, உட்கார்ந்துட்டு. யாராகிலும் அந்த குளத்துல தேவதூதன் வந்து கலக்கப்படும் போது முதல்ல இறங்குறவர்களுக்கு இப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் விடுதலை உண்டாகும். அப்போ அதுல முதல்ல இவரை கொண்டு போய் அந்த இடத்துல இறக்கி விடுவதற்கு ஒரு மனுஷன் இல்ல, கிட்டத்தட்ட 38 வருஷம். 38 வருஷமா ஒரு மனுஷன் எதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு சொல்லுங்க? எதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? விடுதலைக்காக, சுகத்துக்காக. யாராகிலும் ஒரு மனுஷன் இறக்கப்பட்டு அந்த மனுஷனை கொண்டு போய் இறக்கி விடுவதற்கு 38 வருஷமா காத்துட்டு இருக்கிறாரு. ஒரு மனுஷனாலும். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 3வது வசனம், ஆமென் ஸ்தோத்திரம், வாசிக. யோவான் 5:3 சப்பானி சூமின உருப்புடையவர்கள், சரி, அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தில் அதிலே இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். இத அற்புதத்தை பெறுகிற, விடுதலை பெற்று சுகத்தோடு வீட்டுக்கு சிரிச்சிட்டு போற அநேக மனுஷர் 38 வருஷமாய் ஒரு மனுஷன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆனா இவருக்கு என்ன இல்லை சொல்லுங்க? என்ன இல்லை? இவரால நடக்க முடியாது. அப்போ ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஆண்டவர் வந்து 38 வருஷமா இருக்கிற மனுஷனை கண்டு, படுத்திருந்த அவனை 6வது வசனத்தில் இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சரி ஆண்டவரே, விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து 8வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகிறான். இன்னைக்கு நம்முடைய பலவீனங்கள் 1 வருஷமா, 2 வருஷமா, 5 வருஷமா, 10 வருஷமா, அப்படி பலவீனம் விடுதலையாக்கப்படுவதற்கு ஆலயத்தை முக்கியத்துவம் கொடுங்க, ஆலயத்தை கனப்படுத்துங்க, ஆலயத்தை நேசிங்க. உலகத்தை விட, மனுஷர்களை விட அதிகமாக அந்த ஆலயத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாஞ்சிக்கணும். எந்த ஒரு மனுஷன் ஆலயத்தை வாஞ்சிக்கிறாங்களோ, எந்த ஒரு மனுஷன் ஆலயத்துக்குள்ளே உட்கார்றாங்களோ, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, அவர்கள் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள். இப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஆலயத்துக்குள்ளே வரணும். ஆலயத்துக்குள்ளே ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஆலயத்தை கனப்படுத்தாம நம்ம வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ஆண்டோடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. தெரியாதவங்க வீட்டில் உட்காரலாம், ஆனால் சத்தியத்தின்படி வேதம் சொல்லுது, சத்தியத்தை கேட்பதற்கு ஆலயத்துக்குள்ள வரும், சத்தியத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நம்ம கற்றுக்கொள்வதற்கு ஆலயத்துக்குள்ள வரும். அப்போ இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள நம்ம வர, நாம
ஆலயத்துக்குள்ள வராம விடுதலைக்காக மாத்திரம் நம்ம எதிர்பார்த்து இருந்தோம் அப்படின்னா அது எத்தனை வருஷமானாலும் கிடைக்கவே கிடைக்காது. குறை உள்ளவர்கள், தேவை உள்ளவர்கள் ஆலயத்துக்குள்ள வந்தாதான் ஆண்டவர் பார்க்க முடியும். அப்ப அந்த வார்த்தையின்படி 18 வருஷத்தின் கட்டு ஆண்டவர் மாற்றுவதற்கு காரணம் ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. யாரு? அந்த ஸ்திரீ. சொல்லுங்க, யாரு? ஸ்திரீ. நிறைய பேர் என்னவாங்கன்னா இஸ்திரின்னு வாங்க, பார்த்துக்கிறீங்களா? இஸ்திரினா பெட்டி, அயன் பண்றது, அயன் பாக்ஸ். இஸ்திரி, அந்த ஸ்திரீ. அப்ப ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாதாங்க 18 வருஷமா. இப்போ ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க 18 வருஷமா நான் நினைக்கிறேன் ஆலயத்துக்கு தான் வந்திருப்பாங்க. பிரச்சனை ஆண்டவர் என்ன இந்த கூனிய இந்த ஊனத்தை என்னால ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியல, அதனால சர்ச்சை வேணான்னு விடல, சர்ச்சையை மாத்தல. ஆண்டவர் எப்போ எனக்கு விடுதலை தராரோ தரட்டும், நான் எங்க போவேன்? ஆலயத்துக்கு. மலடி என்கிற பேர் வரும் வரைக்கும் ஆலயத்துக்குள்ளதான் அண்ணால் இருந்தாங்க, ஆலயத்தை கனப்படுத்தி தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த வார்த்தை சொல்லிட்டு வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாங்க ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம். அப்போ வருஷந்தோறும் அண்ணால் எங்க போயிருக்கிறாங்க அப்படின்னா ஆலயத்துக்கு தான் போயிருக்கிறாங்க. சின்ன ஒரு சொல்லுவாங்களே கல்லில் இச்சின்னு இருக்கும், அதுக்கு சர்ச்சைக்கு வராது. அதே அடிப்பட்ட காலோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னா அது எப்போதான் இப்படிதான் நல்லா ஆகுதுன்னு தெரியல. ஆனால் சர்ச்சைக்கு போகிறதுக்கு சொல்லு, சர்ச்சைக்கு போகிறதுக்கு ஏமா சர்ச்சைக்கு வரல? துணி துவைக்கல, கட்டிக்கிறதுக்கு புடவில்லை, அதனால சர்ச்சைக்கு வரலன்னு சொல்லிட்டு ஒரு அழுக்கா கூட வா, குளிக்காம கூட வா, ஆனா எங்க வரணும்? சர்ச்சு. இந்த ஜெல்னஸ் ஒத்துக்கலையா, மூஞ்சி கூட கழுவதில்லை, சர்ச்சில் வந்து உட்காரு. ஆனா ஆலயத்துக்குள்ள வந்துடணும். எந்த ஒரு மனுஷன் ஆலயத்தை கனப்படுத்துறாங்களோ, முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, ஆசையா வாஞ்சிக்கிறாங்களோ, ஆலயமாக இப்படி வீட்டின் நன்மைனால திருப்தி. ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்துவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஆலயத்தை முக்கியத்துவம் கொடு. ஒரு பொருத்தனை பண்ணு, வருஷமே முடிய போகுது, இன்னும் நேரத்தோடு வருவதற்கு பிரயாசப்படலை. 11வது மாசத்துல 2வது வாரம் வந்தாச்சு, இன்னும் நேரத்தை மாற்றிக்கல. நான் கிளம்புறது தான் கிளம்புவேன், நான் வர்றது தான் வரும் அப்படின்னா வா. ஒரு பிரச்சனையும் சொல்லுங்க, ஒரு பிரச்சனையும் ஆண்டவருக்கு ஒரு நஷ்டமும் லேட்டாவே வா, தாமதமாவே வா. வரும்போது பக்கத்து வீட்டு எதிரில் போறவங்க வரங்கிட்ட பேசிட்டு கூட வா, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆண்டவருக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. நஷ்டம் யாருக்கு சொல்லுங்க? நஷ்டம் நமக்கு தான் நஷ்டம். அப்போ கர்த்தர் பிள்ளைகள் உண்மையாவே சொல்றேன், நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மாற்றம் வரட்டும். ஆலயம் இது தேவனுடைய ஆலயம். எந்த சர்ச்சுக்கு போறோம்னா நிறைய பேர் சொல்றாங்க, எந்த சர்ச்சுக்கு போறீங்கன்னா எந்த சர்ச்சுன்னு சொல்றேன், சொல்லுங்க. எந்த சர்ச்சுக்கு போறோம்? மேஷகன சர்ச்சுக்கு போறோம் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஷாலும் சர்ச்சுன்னு வரல யாருக்கும், மேஷகன சர்ச்சு அங்க இருக்குதுல்ல அது. அப்போ அது எந்த அண்ணன் சர்ச்சையோ அந்த சர்ச்சுக்கு ஊருக்கு போறதை அவாய்ட் பண்ணுங்க. அப்போ இப்போ நம்ம போனதை மொய் தானே எடுத்துன்னு போறோம். நம்ம துட்டு அங்கேயும் வாங்கி கடனை கட்சியை வாங்கி காரி வச்சு நம்ம காசு எடுத்துன்னு போறோம். அது ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் போகலாமே, புரியுதானே? 2 மணி நேரம் சர்ச்சு போகலாமே. ஒரே நாளில் நகை மாத்திராங்கன்னா கூட எங்கே போகக்கூடாது? என்ன போடக்கூடாது? இன்னைக்கு போனாதான் ரேட்டு கம்மியாக இருக்குன்னா கூட எங்கே போகக்கூடாது? சொல்லுங்க. இப்போ கிதியன் போகிறான், ஓட்டர் லிஸ்ட் எடுத்துன்னு போய்க்கிறான். அது எப்போ போஸ்டிங் வாங்கினான்னு எனக்கு தெரியல. தேர்தல் அதிகாரி எதுன்னு கொடுத்துக்கிறாங்களா? நான் சர்ச்சை தான் வரான்னு பார்க்குறேன். சோறே போடக்கூடாது, புரியுதுங்களா? சர்ச்சையை விட்டு சர்ச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இப்போ சர்ச்சைக்கு வர்றதில்ல, சர்ச்சை கனப்படுத்துறதில்ல, நேரத்தோடு வர்றதில்ல, வந்து சத்தியத்தை கேட்கறதில்ல, ஒழுங்கா உட்காரதில்ல. இப்போ 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 ஒரு பிரச்சனை. இப்போ ஜெபிக்கும் போது ஆண்டோடைய அப்படி யோசித்து பாருங்க, ஆண்டோடைய மனசு எப்படி இருக்கும்? ஆண்டவரே இறங்கும். சர்ச்சைக்கு ஒழுங்கா வர போகிறது கிடையாது. சொல்லுவாரா இல்லையா? சொல்லு. இப்போ நம்ம சொல்லுமா இல்லையா? நான் போய் கேட்டா நீ கொத்தியா அப்படின்றோம்ல, சொல்றோமா இல்லையா? இப்போ நம்ம உதவின்னு போகும்போது தான் நான் கேட்டேன், அதே மாதிரி தான் வந்தேன், நீ கொத்தியா வச்சுக்கினே இல்லை. நீ
ஆனால் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறோம், நன்மை செய்கிறவர் செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் அற்புதம் செய்கிறவர் செய்யுங்க ஆண்டவரே. ஆனால் நம்ம 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 பிரயாசம், நம்முடைய கிரியைகள் நம்ம சுயநலத்துக்காகவே தான் இருக்குது, நம்ம தேவைக்காக தான் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு வாரம் சர்ச்சைக்கு போகலன்னா ஆண்டவர் கண்ணை குத்திருப்பாரு. குத்தும் போது தான் தெரியும் அதனுடைய வலி, அதனுடைய கஷ்டம். முடிந்த அளவு உருண்டுனே கூட வாங்க, பாத யாத்திரையா கூட வாங்க, என்ன சொல்லுங்களேன் அது, அப்போ பிறந்துனே கூட வாங்க, நடக்க முடியல வாங்க, ஆனால் சர்ச்சைக்கு வாங்க. உன் பிரயாசத்தின்படி தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உன் குறிகளுக்கு தக்க பலன் தான் ஆண்டவர் வரும்போது என்னோடு கூட வருதுன்னு சொல்றார். அப்போ நம்ம மாற்றிப்போம். பிரயாசம், கிரியைகள், நம்முடைய ஜீவியம் மாறட்டும். நம்முடைய பலவீனம், எழும்ப கூடாதபடி இருக்கிற பலவீனம் ஆண்டவர் உடைக்கப்படுவதற்கு எல்லா முழங்கால் படியிட்டு, இன்னைக்கு என்னென்ன பலவீனத்தோடு நம்ம இருக்கிறோமோ, எவ்வளோ பிரயாசப்படுற ஆண்டவரே, இந்த பிரச்சனை மாறணும், எவ்வளோ வருஷமா பிரயாசப்படுறோம். நம்ம சொல்றோம், ஆண்டவரே இந்த கடன் மாறுவதற்கு ரொம்ப நாளா பிரயாசப்படுறோன்னு சொல்றோம். என் கணவர் ரட்சிக்கப்படுவதற்கு ரொம்ப வருஷமா ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு சொல்றோம். என் மனைவி ரட்சிக்கப்படுவதற்கு ரொம்ப வருஷமா ஜெபிக்கிற, நடக்கலன்னு சொல்றோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆலயத்தை வாஞ்சிக்கிறியா, ஆலயத்தை கனப்படுத்துறியா, ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறியா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினோ, சோர்ந்து போவதில்லை என்னோடு நீர் இருக்க. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினோ, சோர்ந்து போவதில்லை என்னோடு நீர் இருக்க. நினைப்பதை பார்க்கிலோ செய்பவர் நீரல்லோ, தேவையை காட்டிலோ செய்பவர் நீரல்லோ. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு. சொல்லுங்க, நீங்க தான்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலோ நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலோ நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலோ நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலோ நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி. நீங்க தான்பா, நீங்க தான்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதிய வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, ஆலயத்தின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அதன்படி நடக்க உதவி செய்யும். பார்க்கிற ஆண்டவரே ஸ்தோத்திர யூடியூபின் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆலயத்தை வாஞ்சிக்க முக்கியத்துவம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும்